ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியான டே இது எப்போன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ஸ்டே தேர்ஸ்டே இல்லை, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் இது பண்ணது. எங்களுக்கு எப்படின்னா, வெள்ளிக்கிழமை படைக்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா, நாங்கள் பெருமாள் கும்பிட்றவங்க. அதனால் நாங்கள் என்னென்னா சனிக்கிழமை தான் படைப்போம். எங்கள் மாமியார் அப்படி தான் படைப்பாங்க. அதே நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளோ நாளாக சாமி கும்பிட்டது என்னுடைய வேண்டுதல் நடந்துருச்சு. ஸோ அது வெள்ளிக்கிழமை எப்பயுமே துடைக்கக்கூடாதுன்னுடுவாங்களா. நான் மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டுட்டு பசங்களுக்கு பானிபூரி வாங்கிட்டு அதையுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம வேண்டுதல் நடந்துருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் நம்ம நாளையிலேருந்து இன்னொன்றுத்துக்காக நம்ம வேண்டுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, எப்பயுமே சாட்டர்டே ஃபாஸ்டிங் இருப்பேன். ஃபாஸ்டிங் எப்படி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் நம்ம இருக்கிறத வச்சே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் அந்த பசங்களெல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த 10 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே காலையே குளிச்சிடுறேன்னா ஈவினிங் பிரசாதம் செஞ்சு படைப்பேன். இன்றைக்கி எப்படின்னா, பசங்களுக்கு ஸ்கூலு லீவு. ஸோ நம்ம ஃப்ரைடேவே செஞ்சிடலாம். ஸோ காலையில் சுத்தமாக ஃபஸ்ட்டு டேலேருந்து சாமி கும்பிட்ணும்ல, அதனால் எல்லாமே சுத்தமாக செஞ்சு காலையில் எழுந்திரிச்சி நான் கரெக்டாக 3:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு பசங்களுக்கு பால்லாம் ஆற்றிட்டு பூ எங்கள் வீட்டு தோட்டத்திலே பறித்து கட்டி அப்புறம் அம்மனுக்கு பானகம்லாம் வச்சு சந்தோஷமாக விளக்கேற்றி கும்பிட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு எப்பயுமே கீழே தான் வைப்பேன். அந்த தடவை நான் மேலேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா மேலேயே வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்தியாக இருந்துச்சு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே எல்லாருமே ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. அந்த டைம் ரொம்ப மிராக்கலான டைம். இப்போ சோஷியல் மீடியாவில் நான் நிறைய விஷயம் எனக்கு ஒன்றுமே ஃபேமிலி எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் நான் தனியாகவுமே வந்திருக்கேன். பட் இந்த ஒரு விஷயம்